என்னும் சொல்லுக்குள்ளே ஆறுமுகம் இருக்கிறது. அன்பாக வேண்டி நின்றால் ஆசிகளே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சடாட்சர சண்முகனுடைய பெருவருள் என்றும் உங்களோடு இருந்து பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை அருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று எல்லா பலமும் நலமும் என்றும் நிலைத்து இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல வழக்கம் போல நம் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர், எப்போ நான் புத்தக பிதாமகன் அப்படின்னு சொல்கிறது, தலை சுமந்து புத்தகத்தினுடைய எழுத்துகளுடைய தெளிவுகளை எல்லாம் வாரி வழங்கி ஒரு நல்ல அற்புதமான ஒரு அன்புக்கு பாத்திரமான மனிதரான அவரை வரவத்துட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சாமிகள். சிறந்த நூலாசிரியராகவும் ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் நான் இணைந்து இந்த நிகழ்விலே பங்கு பெறுவது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போன வாரம் நம்ம இந்த எந்திரெல்லாம் கொடுத்த மாதிரி ஐயா அப்படியே சூட்டோட சூட்டா கேள்வியை கேட்டு இவங்க நேயர்கள் வந்து நம்ம அந்த பேப்பரும் பேனாவும் கொஞ்சம் வச்சுக்க சொல்லுவோம். இன்னைக்கு இல்லை ஐயா, அதுக்கு சூழ்நிலை வரா மாதிரி உங்கள் கேள்வியில் தான் ஐயா பார்க்கணும். சரி. இப்பொழுதெல்லாம் ஒரு வீடு கட்டுவதற்கும் பல அலுவலகங்கள் கட்டுவதற்கும் வாஸ்து என்பது மிக நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதில் என் கேள்வி என்னவென்றால், வாஸ்துவிற்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? வாஸ்து ஏன் பார்க்க வேண்டும்? அது அவசியம்தானா? இதை பற்றி தெரிந்து கொள்ள நம் பக்தர்களின் சார்பாகவும் இந்த கேள்வியை கேட்கிறேன் சாமி. அதுவும் ஐயா இது நிறைய நம்மளே பேசியிருக்கோம் ஐயா இதை பற்றி. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கேள்விக்குள்ளே அடங்குற மாதிரியான பதில் இல்லை ஐயா, நீங்கள் ஒரு வித்தியாசத்தை கையாண்டுருக்கீங்க. அதில் வாஸ்து என்பது இருக்குதா இல்லையா, அதை அந்த அளவுக்கு பார்க்கணுமா, உண்மையா இல்லையா, இது போன்று பல விஷயங்கள் தான் பொதுவாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வாஸ்துக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நினச்சிருக்கீங்க. இது ஒரு புதுமை தானே ஐயா. வாஸ்துக்கும் கிரகங்கள் சம்பந்தப்படாமல் எந்த ஒரு விஷயம் இருக்காதுங்கிறது என்னோட கருத்து ஐயா. சரி, எதுவுமே ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தை பார்த்துட்டு. ஹலோ குருவே சரணம். நல்லா இருங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பக்தர் சுமித்ரா பேசுறேங்க. யாருமா? நான் சுமித்ரா பேசுறேன், என் பொண்ணுக்கோசரம் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு, என்ன பேர் அவளுக்கு? பொண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி புது வீட்டுக்கு வந்து 3 மாசத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சிருன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. உங்களோட மந்திரங்கள் நீங்க தொடங்கிருக்கீங்க, அந்த இதுலயே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு செப்டம்பர் 7, 8 கல்யாணம். பையன் பேரு நாராயண பிரசாத், என் பொண்ணு பேரு மிருதுபாசினி. உங்க ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம். நீங்க 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறைவோடு நினைச்ச காரியங்கள் நடந்து நல்ல வாழ்க்கை பெற்று வளமும் நலமும் என்னைக்கும் குருவர்களோட திருவருளா நிலைச்சு நிக்கட்டும்மா. நல்லா இருங்க ஐயா. குடும்பத்துக்கும் பண்ணிருங்க. அம்மா சொல்லுங்க, அப்படியே எல்லோரும் நன்றாக இருக்கு. எனக்கு கல்யாணம் உங்க சன்னதினா உங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து அவங்களை இது பண்ண இரு சிறப்பு நீங்க வாழ்த்துனதே போதும். கண்டிப்பா அம்மா, பிரமாதமா நடக்கும்மா. அதுல ஒன்றும் மாற்றிக்கிட்டே இல்லையா, பிரமாதமா நடக்கும்மா. அதே போதுங்கய்யா. ஆமாம்மா. அதுவும் இல்லாம 4 மாதங்களுக்கு முன்பே இந்த அழைப்பை பத்தி சொல்றீங்க, அது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா நான் அவரோட அதிகாரிகள்யா. சரி சரி. ஏன்னா கல்யாணம்ங்கிறப்போ சண்டை சச்சரவுகள் வரப்போ நம்மளுக்கு வந்து ஆண்டவன் துணைங்கிறது அவருதான். அவரோட பாதத்தை தொட்டு என் மருமகனும் மகளும் வந்து வணங்கி எனக்கு அது போதும்யோ. அதெல்லாம் சிறப்பா வருவாங்கம்மா, சிறப்பா இருப்பாங்க, நீ கவலையே படாதம்மா. திருமணமும் ரொம்ப சிறப்பா நடக்கும்மா. எனக்கு அதே போதுங்கய்யா. அவ்வளவுதாம்மா. ஆமா, பத்திரிக்கையோட வாங்க, வந்து பாருங்க. கண்டிப்பா ஐயா. பாம்பன் சாமி திருவான்மையூர்ல போய் சாதம் வச்சுட்டு வந்துட்டேன். அங்க வச்சுட்டு வந்ததும் மாப்பிள்ளை இதானது. 2வது நம்ம கந்தாலய ஆசிரமத்துக்கு வந்து உங்க கட்டை தொட்டு வணங்கி வாங்கிட்டு நான் வரணும்.
கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. எனக்கு கால் அடிபட்டது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. எனக்கு என் பொண்ணு கல்யாணம் தான். ஏன்னா சிறப்பா நடக்கும். அந்த குழந்தை பயமே விட்டுருங்க, முதல்ல நல்லா நடக்கும். அது போதும். நல்லது, நல்லதும்மா. ஒரு உணர்ச்சி பூர்வமான இல்லையா, தடுங்களா இருந்திருக்கோ அவங்களுக்கு. அது எனக்கு யாருன்னு சரியா தெரியல, ஆனால் என்னோட பக்தர்னு மட்டும் தெரியுது, எனக்கு யாருன்னு சரியா அறுதிட்டு தெரியல. பட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அது திருமணம் முடிஞ்சோன்னா அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத படுத்துறாங்க. ஹலோ 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 இல்லைன்னு நினைக்கிறையா, கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறையா. வாஸ்து கிரகங்களை பற்றி பேச. அதான் ஐயா, வாஸ்து என்பது என்னன்னா ஐயா, கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஆண்டு காலமாக தான் அதில் வந்து மிக முக்கியத்துவமாக இருக்கிறது ஒரு நாம் பார்க்குறோம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இந்த 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு நவீனமயமாக நிறைய மாறிடுச்சு. அதுதான் நமக்கு முதல்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்குள்ள குப்பையை போடுறனா கூட அதுக்கு எந்த இடத்துல எந்த கிரகம் ஆளுமை செய்துன்னு இருக்கு ஐயா. பார்த்துட்டு வந்துருவேன். ஹலோ 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 லைன் வரல. அப்போ எந்த இடத்துல எது ஆளுமை செய்துன்னு இருக்கு ஐயா. ஒரு குப்பை வைக்கணும் அப்படின்னா அங்கே சனி பகவானுடைய ஆளுமை இருக்கிற இடத்துல குப்பை வைக்கணும். தண்ணி தொட்டி தண்ணிலாம் வைக்கிறோம் நம்ம. அதிகமாக குடிநீர் தண்ணி இருக்குது, கழிவுநீர் தண்ணி இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே ஒரு இடங்கள் இருக்கு ஐயா. குடிநீர் தண்ணீருக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் ஐயா, ஒரு தண்ணீர் நிலை இருக்கா, தண்ணீர் தொட்டி இருக்கா, அது அதை கேட்கறதுக்கு காரணமும் இருக்கு ஐயா. கரையான் இருக்கான்னு கேட்டிருக்கு ஐயா. அதுல காரணம் இருக்கு ஐயா. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரியான ஒரு காரணம் இருக்கு ஐயா. பொதுவாக கிரகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம்னு சொல்றதை விட இப்போ நவகிரகத்தை நம்ம பார்த்துருப்போம். இந்த நவகிரகங்கள் வந்து இப்போ பூமியை சுற்றி வரக்கூடிய கோள்கள் எல்லாம் வட்டமிட்டு தான் சுற்றி வருது. அது முன்ன பின்ன சாய்ந்திருக்கலாம் போகலாம், ஆனால் வட்டத்தை சுற்றி எப்படி வந்து ஒரு வட்டத்தை சுற்றி வருது, அது போல தான் கிரகங்கள் வட்டத்தை சுற்றி வருது. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கும் பொழுது அது இந்த வட்டத்தை சுற்றி வருவது போல் கிரகங்கள் சரியாக ஆளுமை செய்யும். இப்போ ஒரு வீடு செவ்வகம் இல்லை, சதுரம் இல்லை, முன்ன பின்ன அங்கே இசட்டு மாதிரி கட்டுவாங்க, எள்ளு போட்டு கட்டுவாங்க. ஒரு இடம் வளர்ந்துருக்கும், ஒரு இடம் வளராமல் இருக்கும். அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க. முதல் மனை எழுப்புறது, அதுக்கப்புறம் உள்ள இடத்துக்கு ஏற்ற மாதிரி கோணல் மாணலாக கூட இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் முன்பின் வரும் பொழுது கிரகத்துக்கு ஆளுமை தன்மை இருக்கு. பூமியிலேருந்து எல்லாத்துக்குமே இப்போ பூமியை வெட்டி எடுக்கிறதுலையே கூட முதல்ல ஒரு கிரகங்கள் ஆளுமை இருக்கும். நீங்கள் மண்ணே பாருங்கள், முதல்ல மேல் எடுக்கும் பொழுது செம்மண் படிவமாக இருக்கும், உள்ளே போகும்போது அந்த நிறம் மாறி இருக்கும், இன்னும் உள்ளே போகும்போது கருமை நிறம் வரும். அந்த மாதிரி நிறங்கள் மாறுபட்டிருக்கும். பொதுவாகவே அதை வந்து கிரகங்களுக்கும் ஒப்பிட்டு சொல்வது வழக்கம் ஐயா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா, பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் பேசுகிறேங்க. யாருக்கா போகிறீங்கம்மா? என் பொண்ணுக்காக. பொண்ணு பேருமா? கிருத்திகா. கிருத்திகா. என்ன வயசாச்சுமா? 25. என்னம்மா கேட்க போறீங்க? கல்யாணத்தை பத்தியா? இல்ல, படிக்கிறதுக்கு அவங்க படிக்க மறந்துடுது. கோச்சிங் சேர்ந்துருக்காங்க. படிக்கணும்னு போனா கூட எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் நல்லா இன்ட்ரெஸ்டா படிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு வரவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. சென்ற வாரம் நீங்க நிகழ்ச்சி பாத்தீங்களாமா? இல்லங்க, பாக்கல. நீங்க கொஞ்சம் அது சென்ற வாரம் நிகழ்ச்சி இணையத்துல வரும், ஆத்ம சங்கமம் போடுங்க, சென்ற வாரம் தேதி போடுங்க. அதுல மந்திரம் எந்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அதை தெளிவா கொடுத்துருக்க. அதை எடுத்து போட்டு உங்க பெண்ணை வந்து கடைபிடிக்க சொல்லுங்க. கண்டிப்பா அதுல வந்து பலன் கொடுக்கும். நல்லதும்மா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் அனுசையா பேசுறேன். அனுஷயம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சார் கேட்க போறேன். என்ன வயசு அனுஷயா? 43 வயசு. சொல்லுமா. வயிறு ப்ராப்ளம் சார் எனக்கு. புரியலம்மா?
வயிறு 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 வலி ப்ராப்ளம் சார். என்ன வயிறு வலிமா? அப்படியே மென்சஸ் வந்து இருக்குது. எவ்வளோ நாளாமா? 2 மாசமா சார். மருத்துவர்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன் சார், ஒன்றும் செட் ஆகல. ஓஹோ, எவ்வளோ நாளாக இந்த மாதிரியே இருக்குமா உங்களுக்கு பிரச்சனை? மார்ச் 19ஆம் தேதியிலேருந்து வந்து இருக்குது சார். ஓ, டாக்டர்லாம் என்னம்மா சொன்னாங்க? ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்தெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் நிற்கவே மாட்டேங்குது சார். நல்லா தூங்குறியாம்மா? நல்லா தான் சார் தூங்குறேன். ஓஹோஹோ, என்ன சாப்பிட்றீங்க? டெய்லி ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஒரே மாதிரி சாப்பிட்ற பழக்கம் ஏதாவது? இப்போ நிறைய பேர் முறுக்கு அந்த மாதிரி மிச்சர் அப்படிலாம் சாப்பிடுவாங்கல்ல. அந்தமாதிரிலாம் அதிகமாக எதுவும் சாப்பிட மாட்டேன் சார். சாம்பார் சாதம், ஒரு சாம்பார் சாதம் தான். ஆமாம், இப்போ வந்து அதிகமாக மோர் சாதம் தான் சார் சாப்பிட்றது. சரி சரி சரி. ஒன்று வேணா, நம்ம மருதாணி இலை இருக்குல்ல, மருதாணி இலையை ஒரு பிடி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் ஓடு இருக்குல்ல, அதை வந்து வெள்ளை முள்ளாங்கி சாறுல அரைங்க. அந்த சாறு எடுத்து ஒரு துணியில பிழிஞ்சுக்கங்க. அந்த சாறு போட்டு மருதாணி இலையா அரைங்க. அதை கொஞ்சம் மோர்ல கலந்து சாப்பிடுங்க. 3 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நல்லதும்மா. அடுத்து இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? என் மகளுக்காக கேட்க போறேன். மகளோட பேரு தீபா. தீபாவா? தீபா, விசாக நட்சத்திரம். வயசு என்னம்மா? 43 வயசாகுது சார். தீபாக்கா உங்களுக்கா? தீபாவுக்கு சார். என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்க என்னுடைய மைத்திரன் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி. அவங்க எது எடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமானது. ஒரு அரிசி ஆலைய ஷேர் வாங்கி அதை ரெனோவேஷன் பண்ணின்னு வரோம். அந்த வேலை நல்லபடியா முடியணும். ஒரு 4 நாள்ல 3 நாள்ல அது சம்பந்தமா தான் கேட்கறாங்க. இல்ல, எனக்கு புரியல, நீங்க சொல்ல வர்றது புரியலீங்க. சொல்லுங்க. தீபாவுக்கு என்ன சொன்னீங்க? அது என்ன வேற இடம்னு ஏதோ சொல்றீங்களா? என்னது அது? என் என்னுடைய மனைவியோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சார். சரிங்க. அவங்க மருமக பேர்ல ஒரு ரைஸ் மில் 50% சேர 50% வாங்கிட்டாரு மொத்தமா. இடமா? அரிசி ஆலை சார். அரிசி ஆலை, ரைஸ் மில். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க கொஞ்சம் புரியுதுங்க. நீங்க கொஞ்சம் அங்க உங்களுக்கு சரியா எனக்கு இணைப்பு கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்களேன். சொல்லுங்க. தீபா, உங்க மருமகன் வந்து மில்லு வாங்கியிருக்காரு, அது வரைக்கும் தெரியுது எனக்கு. அப்புறம் அதை ஒரு ரெனோவேஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் சில்லற வேலைலாம் திருப்பி வேலை செய்யறோம். சரி. அந்த வேலை நடந்துங்குது, சரியா முடிய மாட்டேங்குது. அந்த அரிசியால நல்லபடியா போகணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் பூமி பிரச்சனை உள்ளது. ஒரு பூமி சுத்தி மட்டும் பண்ணிடுங்க. யாராவது கேட்டு பூமி சுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பூமி சுத்தி பண்ணிடுங்க. நாங்க ஒரு கணபதி ஹோமம் இப்பதான். இல்ல, பிரவேச பலின்னு பேர் அதுக்கு. அது பண்ணணும். பிரவேச பலின்னு பண்ணிட்டு அதுக்கு பூமி சாந்தி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அது சரியா வர. காரணம், அது 2-3 இடம் இருக்கு. ஆதி காலத்துல பாம்புகள் அடிக்கப்பட்ட இடமாகவும், அது அது பக்கத்துல எங்கனாவது கொஞ்சம் தொலைவிலேயே சுடுகாடு வருதா? இல்ல சாமி, சுடுகாடுலாம் இல்ல அங்க எதுவும். இல்ல, பக்கத்துல சொல்றேன், கொஞ்சம் தொலைவில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல சாமி, எல்லாம் பயிர் வைக்கிற இடம் தான். ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் எல்லாம் கழனி தான், பயிர் வைக்கிற இடம் தான். சரி, விசாரிச்சு பாருங்க. பிரவேச பலி அப்படின்னு சொல்லி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கணபதி ஹோமம் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா சரியா போயிடும். ஒன்றும் பெருசா நின்று சிக்கல் ஆகுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். அடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமா, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா?
சாமிஜி எங்க வீட்டுக்காரருக்காக கேட்க போறேங்க அவர் சாமி. பேர் என்னம்மா? பாலசுப்ரமணியன் சாமிஜி. வயசுமா? வயசு வந்து 47 சாமிஜி. சரிம்மா. எவ்வளோ கடன்மா? சார் சாமிஜி நிறைய இருக்கு சாமிஜி. ஏம்மா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமிஜி. ஓ, நீங்க கொடுக்குற அளவுக்கு இருக்கீங்களா? இல்லைங்க சாமி, முதல்ல வாங்கினாங்க சாமிஜி. அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பி நாங்க வீட்டு கடன் வாங்கிட்டோங்க சாமிஜி. இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஏன்னா 11 வருஷமாவே அவருக்கு வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு. ஆமாங்க சாமிஜி. எப்பவுமே சம்பாதிச்சாருன்னா அதுக்கான செலவு வந்துடும், அந்த பணத்தை விட்டுடுவாரு. ஆமாங்க சாமிஜி. இதுல 2 விஷயம் நடக்கும். தேவையில்லாத பிரச்சனையும் ஆமாங்க அதே மாதிரி மறைந்த எதிரிகளும் உருவாயிடுவாங்க. ஆமாங்க சாமி. இதனால பயந்து பயந்து நாம போய் நகை எடுத்து வைக்கிற சூழ்நிலையை உருவாக்கும். ஆமாங்க சாமி. இது இந்த 2 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு. ஆமாங்க சாமிஜி. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா. இது வந்து எளிதில் தீர்வு கொடுக்கறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். சரிங்க சாமி. இருந்தாலும் இப்ப என்ன மாதிரி பணம் கொடுத்தாரு, என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க? சாமிஜி நாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லைன்னு கேட்டாங்கன்னு வெளியில வாங்கி கொடுத்தோங்க சாமிஜி. சரி, நீங்க வட்டி கட்டுனுக்கிறீங்க. ஆமாங்க சாமிஜி. சரி சரி. சரி, இப்போ அது கொடுப்பாங்கன்னு நாங்க வீடு வாங்குறதுக்கு திரும்ப வெளியில வாங்கி அவங்க கொடுப்பாங்க, நாங்க கொடுக்குறோம்னு சொன்னதுனால வெளியில திரும்ப கடை வட்டிக்கு வாங்கி நாங்க வீடு வாங்கினோம் சாமிஜி. சரி சரி. அவங்களும் கொடுக்கல, இதுவும் வட்டி கடன் ஏறிக்கிட்டே இருக்குங்க சாமிஜி. சரி சரி. பணம் வர மாட்டேங்குது சாமிஜி. சிங் மந்திரம் தெரியும் இல்லையா? சொல்லிட்டேன் சாமிஜி. நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவரையும் சொல்ல வைங்க. சரிங்க சாமிஜி. யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர் வந்து மனசுல சொல்லிக்கிட்டே அவங்க கிட்ட கேட்கணும். சரிங்க சாமி. அந்த மாதிரி முதல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க சாமிஜி. இது வந்து ஒரு முறை சுவாதி நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி. அவரை கூட்டு போயிட்டு பண்ணுங்க. சரிங்க சாமி. அங்க எங்க வந்து சிவன் கோயில், முருகன் கோயில், இந்த மாதிரி கோயில்ல, முனீஸ்வரன் கோயில்ல பாம்பு புத்து இருக்கோ சரிங்க சாமி. அங்க 3 வாரம் சரிங்க சாமி. அவர் போய் வழிபட்டுட்டு வரணும். ஓம் அஸ்தீக சித்தாரட்சிப்பாய் சித்திரகுப்தம் பஜே பஜே அப்படின்ற இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி கும்பிட்டுட்டு வரணும். 3 வாரமும் செவ்வாய்க்கிழமை போகணும். சரிங்க சாமிஜி. இதை 2 அவரை செய்ய வச்சீங்கன்னா மாற்றம் வரும், கொடுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரிங்க சாமிஜி. நல்லதுமா. ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சாமிஜி, நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. என் பேர் செல்வி. என் குடும்பத்தை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. செல்வியம்மா, நல்லா தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையில்லாத நிறையான வாழ்வும் நல்லா இருங்க, நோய் நொடிகள் இல்லாம. தேங்க்யூ சாமி. என்ன வயசுமா? எனக்கு 46 சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பொண்ணுக்காக தான் சாமி பொண்ணு கேட்கணும். பேர் என்னம்மா? பொண்ணு காவிய தர்ஷினி சாமி. காவிய தர்ஷினி. ஆமா சாமி. என்ன வயசுமா? 16 நடக்குது சாமி. சொல்லுங்கம்மா. சாமி 10th எக்ஸாம் எழுதுறான். நேத்து ஃபெயில் ஆயிட்டா சாமிஜி. ஏமா? கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்தம் சாமிஜி. ஓ, வேற ஏதாவது அவளுக்கு குணங்கள் இருக்காமா? இந்த 2 வருஷமா ஏதாவது அவகிட்ட பிரச்சனையாவே இருக்கா? ஆமா சாமிஜி. என்ன பிரச்சனை? அமைதியா குயிட்டா இருக்கா சாமி. எது பண்ணாலும் ஞாபகம் மறந்துருது சாமி. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, அவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை புகுந்து கிடக்கு. அதை நாம வெளில எடுக்கணும். அதுதான்மா பண்ணணும். என்ன காவிய தர்ஷினியா? ஆமா சாமிஜி. ஓஹோ, அது என்ன நட்சத்திரம் அவளுக்கு? நட்சத்திரம் வந்து அவிட்டம்மா. மிதுன ராசி. மிருகசீரிடமா? மிதுன ராசி, புதுன பூசம் நட்சத்திரம், லக்னம் கன்னி சாமி. வேணாமா, பேரு மாத்துங்க. சரி சாமி. அது முதல் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவளுக்கு கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. முடிஞ்சா நேர்ல வந்து பாத்துருங்களேன். சரிங்க சாமிஜி. பேர் மட்டும் நான் இப்ப மாத்துறேன் நானு. கோகுல விஜயா. என்ன சாமி? கோகுல விஜயா. சரி சாமி. இது மட்டும் இப்போதைக்கு மாத்தி எழுதுங்க. கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா திருப்பி அடுத்த கட்ட லெவல் போறதெல்லாம் சிக்கலா இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் கோளாறும் படுத்தும். ஆமா சாமிஜி, செமையா படுத்து சாமி. இல்ல அது படுத்தும், எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து பாத்துருங்கன்னு நான். சரிங்க சாமிஜி. நல்லதும்மா நல்லதும்மா.
ஹலோ 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 சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி வணக்கம் சாமிஜி. நான் மயிலாடுதுறையிலேருந்து அனந்தபத்மநாபன் பேசுகிறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறீங்க அனந்தபத்மநாபன்? ஐயா எனக்கு குழந்தை கொண்டுருங்க சாமிஜி. வெரி குட்மா. எப்போ? மே 1 சாயந்தரம் 6:18 பிறந்திருக்கேன். பேர் வேணுமா? பேர் வைக்கணும். ஆமா சாமிஜி. சரி, என்ன நட்சத்திரம்மா? திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் சாமிஜி. என்ன குழந்தை? ஆம்பளை பையன். ஓ, மாசமா இருக்கும்போது சிங் வந்துடும். யூடியூப்ல நீங்க சொன்ன அந்த அகண்ட பாராயணத்துல வர அந்த கருவுல இருக்க குழந்தைக்கு என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாத்தையும் போட்டுலாம் கேட்டுக்கணும். ஆமா சாமிஜி. சிறப்பா பிறந்திருப்பா, சிறப்பா இருப்பா. ஆமா சாமிஜி. ஓ, என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? திருவோணம் தானே? ஆமா சாமிஜி. ஓ சரி சரி. குரு ஹாசன் வைங்க. குரு ஹாசன் 1, சரிங்க சாமிஜி. கிருபா ஹாசன் 2. சரிங்க சாமிஜி. 2த்துல எது வேணாலும் வைங்க. சரிங்க சாமிஜி. நல்லதுமா. சரிங்க சார். என் குடும்பத்தில் எல்லாரும் ஆசீர்வாதம் சாமிஜி. நிச்சயமா நல்லா இருக்கட்டும், குழந்தையும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க. நானும் உங்களோட நேர்ல வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் செய்ய சொன்னீங்க, எல்லாம் செஞ்சிருக்கேன் சாமிஜி. நல்லா இருக்கீங்களா? குரு எல்லாம் நல்லா இருக்கு சாமிஜி. ஏன்னா இப்போ கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு சாமிஜி. அவ்வளோதான், திரும்ப அதே செய்யுங்க, அவ்வளோதான். சரிங்க சாமிஜி. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. ஐயா ஒரு சின்ன இடைவெளி நேரம் வந்துருச்சு ஐயா. இப்போ பேப்பர் பேனா அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க இல்லையா? இப்போ இந்த காலுக்கு முன்னாடி ஒருத்தர் அழைச்சாங்க பாருங்க. இந்த மாதிரி ஏமாந்து போய் பணம் கொடுத்தவங்க, அந்த பணம் திரும்பி வராத வேதனைப்படுறவங்க, நியாயமாக வச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்க, கொடுக்காம திரும்பி கொடுக்காம, இவங்க இந்த மாதிரி நகையை வச்சோ வீடை விற்றோ கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நியாயமாக கொடுத்து வேற பணம் வச்சுக்கிட்டு கொடுக்காத இருக்கிறவங்க பணம் வருவதற்கான ஒரு எந்திரத்தை ரெடி பண்ணி கொடுப்போம் ஐயா, மந்திரத்தோட. அது அடுத்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கொடுப்போம் ஐயா. கொடுத்த பணம் வருவதற்காக நியாயமான அதே நம்ம குறிப்பிட்ட ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தல ஐயா. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம்ம ஆத்மசங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2 விஷயம். ஒன்று, நாளை பஞ்சமி, ஞாயிறு பஞ்சமி. பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அனுக்கிரக வாராகின்னு நம்ம ஆசிரமத்தில் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த அன்னைக்கிட்ட பிருகிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதில் மறைந்த தேவதையான ஒரு தேவதைகளுடைய பரிவார சூழ அனுக்கிரக வாராகி பிருகிருதிகளோடு பதிக்கப்பட்டது நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இதில் பஞ்சமி தோறும் பூசணிக்காயில் விளக்கு போடுவது என்பது வழக்கம். அந்த வகையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா மனபயம். அதை உள்ளுக்குள்ளே ஆழ்மனதில் தெரியாத நிறைய பேர் பயத்தில் இருப்பாங்க. ஆனால் நேரில் ஒன்றுமே அவங்கள பார்த்தா தெரியாது ஐயா.
உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். எல்லாத்துலேயும் பயம் இருக்கும். கணவன் போனால் வருவாரா என்ன, அந்த மாதிரி பயம், பணம், வேலை, அப்புறம் படிப்பு, பரீட்சை, இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் பயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு காதில் ஏதோ பேசுது, அப்புறமா பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தெரியுது, நைட்டெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இது ஏதாவது யாராவது செய்துட்ருப்பாங்களா, சூன்யமா, மந்திரமா, தந்திரமா, நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி எடுத்துக்கோ பிடித்திக்கோன்னு கொடுக்கறதுக்கு கூட, பொருள் வாங்கினதுக்கு கொடுத்ததுக்கு கூட வரமாட்டேங்குது அப்படின்ற பல காரணங்கள் இருக்குங்க. இந்த சூன்யம், மந்திர, தந்திரம், திருஷ்டி, பரதிஷ்டி, கோரதிஷ்டி, கொரூர திஷ்டி, இந்த மாதிரி திஷ்டிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விமோசனம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு. அதனால் நாளைக்கு அனுக்கிரக வாராகிக்கு பஞ்சமிக்கு பங்கு கொண்டு பயனடைங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்கிறேன். ஏன்னா பங்கு கொண்டவங்க என்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவ்வளோ மகிழ்வாக இருக்கும். அந்த ஆலய நிறுவி அந்த அம்மாவை கும்பிட்டு விளக்க போட்டு என்கிட்ட பார்க்கும்போது ஐயா நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அது பார்க்குறவங்களும் பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது செய்தியாக, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். இது புதிதாக பார்க்குறவங்களுக்கு சொல்லணுன்னா, கடந்த பல ஆண்டுகளாக இதை நான் செய்துகிட்ருக்கோம். இந்த அகண்ட பாராயணம் என்பது கலியுகத்தில் எங்கே கூட்டு பிரார்த்தனை நடக்குதோ அதுக்கு தனி சக்தி என்பது வேதமும் சித்தாந்தமும் சொல்லக்கூடிய விஷயம். கூட்டு பிரார்த்தனையாக இருக்கணும் எங்கே இருந்தாலும். அந்த வகையை நினைத்து தான் இந்த வேதத்திலையும் சரி சித்தாந்தத்திலையும் சரி அதை பார்த்து தான் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்ய வேண்டும். பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம், அவர் 6666 பாடல்கள் ஏற்றிருந்தாலும் கூட இந்த 6666 படிக்க முடியலை என்றால் ஒரே ஒரு சண்முக கவசத்தை படித்தாலே போதும் அப்படி என்பது அவரே சொல்லப்பட்ட விஷயம். அதை கையாண்டு அந்த சண்முக கவசத்தை அந்த அகண்ட பாராயணத்தில் படித்து, முதலில் நான் ஆரம்பிக்கும் பொழுது 100 பேரிலிருந்து 300 பேர் ஐயா. சரி. இன்னைக்கு குறைந்தது சுமார் 1500 பேர்லேருந்து 2000 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு முறை பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருக்கீங்க. கரெக்ட் ஐயா. அந்த மக்கள் கூட்டம் ஏறுவதற்கு காரணம், ஒரு இடத்துல போய் நன்மை அடைகிறாங்க, பலன் கிடைக்கல, நன்மை கிடைக்கலன்னா அந்த இடத்துக்கு யாரும் வரவே மாட்டாங்க ஐயா. அப்போ 100இல் தொடங்கப்பட்டது இன்னைக்கு ஒரு 1000 ஏதோ பெருமை நிகழ்ச்சிக்காக அல்ல. வரவங்களுக்கு தெரியும், பழமையாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அதில் பங்கு கொள்ளும் பொழுது எந்த கர்மாக்கள் இருந்தாலும், எந்த கிரகந்த ரீதியாக சாபங்கள் இருந்தாலும், கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள், தந்திரங்கள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், தந்திர மந்திரங்கள், எது தீயதாக இருந்தாலும் அதை அகற்றவல்ல மகா மகிமை வாய்ந்த ஒரு விஷயம் அந்த அகண்ட பாராயணம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து தொடங்கிறோம், 8 மணிலேருந்து பகல் 2 மணி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். பங்கு கொண்டு அதுலேயும் பயனடைங்க. அதே போல் நாளைக்கு நடக்கிற பஞ்சமியும் காலையிலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தீபம் போட்டு அந்த பயத்தை அகற்றி திருஷ்டியும் சூன்யத்தை விளக்கி பயனடைய வேண்டும். அதுக்கு தனிப்பட்ட முறையில் அழித்து பயனடைங்க. இதான் ஐயா விஷயம். நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமாம் சாமி, நமது நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் சொல்ல நினைக்கிற விஷயம், வருகின்ற சனிக்கிழமை 18ஆம் தேதி சென்னையில் தியாகராய நகரில் வாணி மஹாலில் முதல் மாடியில் ஓபுல் ரெட்டி அரங்கம்னு இருக்குது. அங்கே கவிதை உறவு அப்படிங்கிற அமைப்பு 52வது வருட ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. அந்த ஆண்டு விழாவில் சுவாமிகளுக்கு ஆன்மீக செல்வர் அப்படிங்கிற விருதை வழங்குகிறாங்க. சுவாமிகளோட ஈடுபாடு கொண்டவர்கள், அவர் மீது நேசம் கொண்டவர்கள், சென்னையில் வசிப்பவர்கள், அதிக தூரம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடியவர்களை அன்பு கூர்ந்து நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், மே 18 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அன்பு கூர்ந்து தியாகராய நகர் வாணி மஹாலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்னோட அடிதோய்ந்த பக்தர்களை எல்லாம் என்ன தெரியுமா,
பட்டம் வாங்குறதுக்கு ஐயா போகிறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க ஐயா. அது எனக்கே தெரியும். ஆமாம், இந்த அமைப்பில் நான் கேட்டுக்கொண்டதுக்காக நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க. அதையும் நான் ஆமாம் ஐயா, நீங்கள் பாருங்க உங்ககிட்டே சொல்லுவாங்க பாருங்கள, ஐயா எங்கள் ஐயா போக மாட்டார் அதுக்கெல்லாம். நான் சொன்னேன் அப்போ தான், இல்லை ஐயா ரவி ஐயா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நீதியரசர் கலந்து கொள்கின்ற ஜெகதீசன் ஐயா கலந்துக்கிறாங்க, அவங்க தான் அதை வழங்குறாங்க. நம்ம ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து தன்னுடைய பிறந்த நாளை அதே நாளில் கொண்டாடுறாங்க. சில நூல்களுக்கு, சிறந்த நூல்களுக்கான விருதுகள் கொடுக்குறாங்க. நம்ம மணிமேலை பிரசுரத்தோட ஒரு புத்தகத்துக்கும் விருது வழங்கப்படுது. என்ன புத்தகம் ஐயா அது? அது வந்து நம்மளுடைய ஆசிரியர் எழுதின எல்லாம் தமிழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அது மாதிரி நல்ல நல்ல ஒரு இலக்கிய, தமிழ், பக்தி எல்லாம் கலந்த நல்ல நிகழ்வு. அதனால் பஞ்சாமிர்தம். ஆமாம், பழச்சாறு கலந்த பஞ்சாமிர்த நிகழ்வு. ஆமாம் ஆமாம் ஐயா, ஒரு பக்தர் ஐயா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க? என் மகளுக்கு சாமி. மகள் பேர் என்ன? கீர்த்தனா ஸ்ரீ சாமி. கீர்த்தனா ஸ்ரீ. என்ன வயசாச்சுமா? 27 நடந்துகிட்டு இருக்கு சாமி. சொல்லுங்க. திருமணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. பார்க்குற மாப்பிள்ளை எல்லாம் பிடிக்கல, செட் ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. அதுக்கு நீ பார்த்த மாப்பிள்ளையா அது வச்சிருக்கியான்னு கேட்கறது தானே நீங்க? இல்லை, அது கேட்டுட்டோம். அதெல்லாம் இல்லைன்ட்டாப்ல. இல்லைன்ட்டாளா? ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. என்ன சொல்றாங்க ஜாதகர், ஜோதிடர் எல்லாம் யாருன்னா பார்த்தீங்களா? ஜோதிடர்கள் கல்யாணம் நடக்கும் தான் சொல்றாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே முடிங்கன்னு தான் சொல்றாங்க. சரி 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 சரி. கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு சாமி, கொஞ்சம் லேட்டாகும். ஓ, எவ்வளோ நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் சாமி ஒரு 2 மாசமா தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி. உங்க அப்பா இருக்காரா? உங்க அப்பா? எனக்கு அப்பா இல்லை சாமி, இறந்துட்டாரு. எப்ப தவறுனாரு? அவரு தவறு 92 சாமி. ஓ, உங்க அம்மா இருக்காங்களா? அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஒரு 10 வருஷம் ஆகும். இல்லை இல்லை, அது தெரியுது. அது காரணமாக கேட்குறேன் நான். ஆமாம் ஆமாம் சாமி. சரி, இன்னும் திதியில பாப்பா பிறந்தான்னு சொல்ல முடியுமா? பிரதமையா, திவிதியா, திருதியான்னு தெரியல. தெரியல சாமி. வந்து கடகலக்கணம். இல்ல இல்ல, என்ன விஷயம்னா கொஞ்சம் ஜாதகத்துல தோஷம் இருக்கு. பொதுவா நான் சொல்றதே கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி சனி. இது 27 வயசுக்குள்ள திருமணம் நடக்க கூடாது. அது லேட்டா தான் நடக்கும். அதனால இதுக்கு சரியான வயதுல தான் இருக்கு. ஒன்னும். நான் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பட்டுக்கோட்டை சாமி, தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே. ஒரே ஒரு அனுஷ நட்சத்திரத்துல, என்னைக்காவது அனுஷம் நட்சத்திரத்துல அல்லது பூச நட்சத்திரத்துல. சரி சாமி. பூசம் நல்லா இருக்கும் அவளுக்கு. சரி. அங்க வந்துட்டு நம்ம கோயில் அசிதாங்க பைரவரன் இருக்கு. சரி. அங்க வந்துட்டு சாம்பார் சாதம் செய்ய சொல்லிட்டோம். சரி. அது நிவேத்தியமா படைச்சிட்டு 8 தீபம் பாப்பா போடணும். 8 தீபம் நல்லெண்ணெயில மிளக நீல நிற துணியில மூட்டை கட்டி ஒவ்வொரு அகல் விளக்குலையும் போட்டுட்டு அவ கையாலேயே எழுதணும். அதாவது தீபத்தை ஏத்தணும். ஏத்தும் போது அசிதாங்க பைரவாயே மங்கள ரட்சிப்பாய், அசிதாங்க பைரவாயே மங்களம் ரட்சிப்பாய், மங்களம் ரட்சிப்பாய்னு சொல்லி சொல்லி தீபம் ஏத்தணும். அங்க தீபார்த்தனை பண்ணிட்டு போனோம். ஒரே ஒரு பூச நட்சத்திரத்துக்கு வந்து செய்ய சொல்லுங்க. சரி சாமி. அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே சாமி. நல்லதும்மா. என்ன ஒரு தீர்வான பதில். அவ்வளவுதான் ஐயா. இல்லை, நான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஐயா நடைமுறைகள் நடக்குது, அதுதான் முக்கியம். சொல்வது பெரிய விஷயம் இல்லாவிட்டாலும் கூட நீங்க சொல்றபடி நடக்குது. ஆமா ஐயா. ஐயா நடக்கணுங்கிறது தான் கருத்து ஐயா. நான் அசிதாங்க பைரவர் ஆலயத்தில் நிர்வகிக்கும் பொழுது கீழே அந்த அஷ்டபந்தனத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க ஐயா. அவ்வளோ அது வந்து நம்ம பேசுவோம்ல, இந்த மிருத்தின்னு பேசுவோம். இப்போ கடகலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீடு சனி. அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு 7ல் சந்திரனும் சூரியனும் வருவாங்க. இவங்க ரெண்டுக்குமே வந்து ஒத்துப்போகாத பகைமை இருக்கு ஐயா. இது இந்த 4 லக்னமும் இது மாதிரி நிறைய லக்னங்கள் இருக்கு. ஒரு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு கிரகமும் 2ஆம் வீட்டு கிரகமும் பழுதுபட்டு ஜாதகத்தில் சுத்தமாக இல்லாமல் பகையாவோ அல்லது சரியாக இல்லைன்னா திருமணம் லேட் ஆகுங்க. இது ஒரு விதம். திருமண காலதாமதம் ஆகிறதுக்கு நிறைய விதங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு விதம். இதுக்கு நான் யோசித்து பார்க்கும்பொழுது இந்த சனி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இந்த அசித்தாங்க பைரவரை கும்பிட்டா அது போயிடும் ஐயா. அப்போ அதுக்கு என்னன்னா மிருத்தியோன்னு பேர் ஐயா. மிருத்தியோன்னா
மந்த ரூப காருண்ய சித்தார்த்த வர்த்தன பூர்வன மங்கள காரேஷு சித்தி இப்படின்னு சித்தாந்த மந்திரங்கள் இருக்கு. வேதத்தில் வந்து ரூபம் காருண்யாய காகத் பஜே தேவோ தேவ வித்தகாவே அசித்தாங்க பைரவாய மங்கள காருண்ய மிருத்திகோ பிரதிஷ்டானாம் மந்திர தேவோ பக்த ஜனானாம் தேவோ பக்தி தீப நிவேத்திய தரிசத்யாம் பிரசாத பல சித்திரஸ்து மங்கள காரிய சித்தி அப்படின்னு வேதவசம். இவ்வளோ நினைவா சொல்றீங்க பாருங்க. அது கரடு முரடான வார்த்தைகள். ஆமா ஐயா, அது என்னன்னா இது மாதிரி அந்த 2 விஷயங்களையும் ஆய்வு பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு மண் இருக்கு ஐயா, யானை இருக்கு இல்லைங்களா, யானையோட தந்தங்கள் முட்டின மண், அந்த மாதிரி மண்ணை தேடி பிடிச்சி அதுக்குன்னு ஒரு தனியாக பிரத்யேகமாக போய் எப்போ அந்த மாதிரி இருந்ததா ஆமான்னு அதை வாங்கி அது ஒன்று. அதே மாதிரி பசு நின்ற கால், பசு நிற்கிது பாருங்கள், அந்த கால் மண். அதே மாதிரி பசு மூச்சு விடும்பொழுது அதில் களையிற மண். இந்த மாதிரி மண்களை எடுக்கணும் ஐயா. மிருத்தியோன்னு பேர். அப்புறம் புற்று மண், ஆற்று மண், கிணற்று மண், ஊற்று மண், இப்போ கடல் மண், இந்த மாதிரி மண்ணுகள் எடுக்கணும். அதே மாதிரி சில காடுகளில் வந்து சில ரகசியமான இருக்குது, அது மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அந்த ரகசிய மணலை எடுத்து இவெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த அசித்தாங்க பைரவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோங்க. இப்போ ஷடாட்சர பலம் பொருந்திய. ஷடாட்சர சண்முகருடைய கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுகிரக வாராகிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாகினி, ராகினி, டாகினி, வாகினி, தாகினி தேவதைகள் அவங்கள தான் நான் சுற்றி வச்சிருப்பேன். இவங்க எல்லாருக்குமே ஒரு மூலிகை இருக்கு ஐயா. உதாரணத்துக்கு குன்றின் மணி உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை வந்து அந்த பீடத்துக்கு கீழே அதுதான் சொல்ல வரேன். குன்றின் மணி நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க. சிவப்பும் கருப்பும் கலந்து சின்ன புள்ளி ஆட்டம். அதுல வந்து ஐயா 36 வகையான நிறங்கள் இருக்கு ஐயா. அதுல ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தன்மை உண்டு ஐயா. அந்த மணிகளுக்கு அந்த மணியை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மணிகளெல்லாம் நிறத்துக்கு ஒன்றா தேர்ந்தெடுத்து வராகிக்கு, இந்த சாகினிக்கு என்ன நிறம், டாகினிக்கு என்ன நிறம், தாகினி இப்போ நம்ம விக்ரமாயாவில் அதுதான் என் கண்ணே. அந்த மாயாங்கிற சொரூபம் அந்த கண்ணோட அளவுகள் எல்லாம் மாயாவினுடைய கண் அளவுகளையா அடிக்கடி பார்க்குறேன். என்ன என்னோட வாகனத்திலே நான் வச்சிருக்கேன். ஆமா ஐயா, அந்த கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள், மாயாவின் அளவுகள். அதுதான் கங்கை சுழல் ஏற்படும் ஐயா. அந்த சுழல்லேருந்து ஒரு சக்தி பிறகுது. அந்த சக்திக்கான வைகுந்தத்துக்கும் அதுக்கும் இணைக்கிறங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதில். அந்த கணக்கின்படித்தான் பண்ணது. அந்த நெற்றி கண்ணில் மேலே பார்த்தீங்கன்னா நெருப்பு, அந்த நெருப்பில் இருக்கிற முகம் பார்த்தீங்கன்னா மாயா சக்தி. அது என்னன்னா எல்லா கோயில்லையும் நம்ம பார்க்க முடியும். புராதன கோயில்களில் மட்டும் கர்ப்பகிரகத்துக்கு தலைவாசப்படியில் அந்த பூதம் இருக்கும் ஐயா. எதே நம்ம நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கிறது. அதை ஆய்வு பண்ணி நான் விக்ரமாயா கொடுத்தேன் ஐயா. அந்த வகையில் அனுகிரக வாராகி கீழே பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த மணிகள் நான் சொல்றது ஒன்று தான். இது மாதிரி பல மூலிகைகளை அதில் போட்டிருக்கு ஐயா. அதே மாதிரி முருகனுக்கும் அந்த பிரதிஷ்டை, பாம்பன் சுவாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட மூலிகைகள் நிறைய இருக்கு ஐயா. ரொம்ப பெரிய மூலிகைகள் குரு சம்பந்தப்பட்டது இருக்கு. ஆதிப்புல், யோகிப்புல், ஞானப்புல், விருட்சப்புல், பிரகாசப்புல், ஜோதிப்புல், ஒரு பில்லினத்திலே உள்ள தெரிந்தது அருகம்புல் மட்டும்தான். நிறைய இருக்கு ஐயா பில்லினத்திலே. அப்புறம் தர்பை, சுக்கள தர்பை, கிருஷ்ண தர்பை, இந்த மாதிரி தர்பை ஒரு 6 வகை தர்பை இருக்கு ஐயா. நிறைய பெரிய முக்கியமாக வழிபடுறதுக்கு. இப்படி இதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் நம்ம ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். அதனால தான் இந்த மாதிரி தடுங்கள் இருக்குது அப்படின்னா அசிதாங்க பைரவரை நம்ம நீங்கிடுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரதிஷ்டை. இன்னும் காலப்போக்கில் ஒவ்வொரு தூண்லையும் மகத்துவம் வாய்ந்த எந்திரங்களை கொண்டு வரையா. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிங் என்ன பலனை கொடுத்ததோ அது மாதிரி தூண்களில் வந்து எந்திரத்தை நம்ம கொடுக்க போகிறோங்க வருங்காலத்தில். அப்போது இப்போ அது இன்னும் அது சரியாக அமைஞ்சிட்டு இருக்கேன். நான் ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது 16 செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு 16 செல்வத்துக்கும் 16 எந்திரங்களை எழுத ரொம்ப பிரயத்தனமாக இருந்தது ஐயா. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஐயா. அதனால் நம்ம ஆலயம் நம் காலத்திற்கு பின் யாரும் எங்கேயும் போய் எந்த வேதனையும் அலைஞ்சு காசு பணங்களை இழந்துடக்கூடாது. ஒரே ஒன்று எந்த வெளியூரில் இருந்தாலும் செலவு பண்ணி நம்ம கோயிலை சுற்றினா போதுங்கிற
ஒரு 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 அந்த அந்த இலக்கை நோக்கியே பண்ணிக்கிறேன், மன நிறைவும் கிடைக்கும். ஆமா ஐயா, அந்த இலக்கை நோக்கியே நம்ம 40-37 வருட ஆண்டு காலத்துல இவ்வளெல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் பகலும் சிந்திச்சு அதை கட்டுனதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் ஐயா. விஷயத்துக்கு வருவேன் ஐயா, ஃபோன் போவோம், அதுக்குள்ள ஒரு ஃபோன் எடுத்துட்டு. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து பேசுறேங்க சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக. பையனோட பேர் என்ன, வயசு என்னம்மா? மகேஷ், 27 வயசு. மகேஷா? ஆமாங்க சாமி. சொல்லுங்கம்மா. வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க சாமிக்கு. என்ன பிரச்சனை பண்ணா, எதுக்காக வெளில போனா? கொஞ்சம் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் வாங்கிட்டான். சரிம்மா. எங்களுக்கு தெரியாது, கேட்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டை விட்டு போனவன் தான். ஓஹோ, எப்போ? ஒரு 6 மாசம் ஆகுதுங்க சாமிஜி. தேடவே இல்லையா? நாங்க போன் நம்பர் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுதான் நாங்க எதுவும் நாங்க தேடல, இருக்கான்ற மாதிரி இருக்கோம் சாமிஜி. சரி சரி, இருக்கானுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு அது நிச்சயமா அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனா வர வைக்கிறதுங்கிறது தான் இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்றது இவ்வளோ ரொம்ப கேஷுவலா சொல்றீங்களம்மா, போயிட்டான் அப்படின்னுட்டு. ஏன் தேடுன்னு நீங்க தேடி போய் கூட்டு வரணும்னு நினைக்கலையா? அவன் போன் பண்ணாலும் அவன் போன் எடுக்க மாட்டேன்றாங்க. ரிங் எல்லாம் போதும், ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்க மாட்டேங்கிறான். ரிங் போதா? ரிங் எல்லாம் போகுது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பண்ருட்டில இருந்து பேசுறேன். சரிம்மா, அம்மா நீங்க வந்து பாருங்கம்மா, இத காலம் கடத்தாத வந்து பாருங்க. இல்ல இப்ப என்னால வர முடியாது சாமி. என்னால வர வச்சு கொடுக்க முடியாதேம்மா. இல்ல நீங்க வேற ஏதாவது பரிகாரம் ஏதாவது? இல்லம்மா, பரிகாரத்தால வராதுமா. சும்மா அதனாலதான் நான் சொல்றேம்மா, நீங்க வர முடியலன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நான் பொய்யா சொல்ல முடியாது. இப்போ இதை பண்ணு, ஒரு பேப்பர் எடு, ஒரு வெத்தலை எடு, அதுல இந்த மந்திரத்தை எழுது, அதை போய் கயிறுல கட்டு, காத்துல ஆட்ட விடு, வந்துடுன்னா வராது. அது நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு, ஆனா உங்க விஷயத்துல வராது. ஏன்னா எனக்கு 2 சந்தேகம் வருது. அவன் கடல்ல மட்டும் போனானா, இல்ல லவ் பண்ணி அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணி போயிருக்கானா? இதை நீங்க மறைக்கலாமா? இதை மறைக்கலாமா? அப்ப இதுலயே பிரச்சனை இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாடா கண்ணா, வந்து பாருடா கண்ணா. நல்லதுமா. பாருங்க, போலீஸ்க்கு போது ஐயா சொல்றவங்க பாருங்க எவ்வளவு சாமர்த்தியமா சொல்றாங்க. எப்படி வழக்கறிஞர்கள்ட்ட உண்மையை மறைக்கூடாதோ, சாமிகள்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது, சாமிகள் எடுத்துருவாங்க. என்கிட்ட மறைச்சு அவங்களுக்கு தான் ஏலாசு. ஆனா நான் மறைக்கணுங்கிறது இல்லை, எப்படி சொல்றது? தயக்கம் இல்லையா? இப்போ உண்மை தெரிஞ்சாதானே. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரி காதல் பண்ணி போயிட்டான் எங்களை விட்டுன்னு சொல்லியிருந்தா நான் டைரக்டா பரிகாரத்துக்கு போயிட்டு இருப்பேன். அவன் காணாத போயிட்டான்னா எனக்கு சந்தேகங்கள் அது இடையில இருக்கு. அவங்க பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் இல்லையே, இது வேற மாதிரி தோணுது. அப்ப லவ் ஆனா ஆமான்றாங்க கடைசியா. இது போலீஸ் எல்லாம் போய் பிரச்சனையா இருக்கு. இதனால அவன் போயிருக்கான், நான் வரவே மாட்டேன் நீன்ட்டு. அவன் இப்ப வாழ்க்கையில வாழும் பொழுது இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு பாவத்தை செய்யறதா, இல்லை இது தப்பு நடந்து போய் இவங்க பெத்தவங்களை விட்டுட்டு போனானே இவங்க பாவத்துக்கு நம்ம பரிகாரம் தேடுறதான்னு தெரியாத போயிடும் ஐயா. அப்போ உண்மையை நம்ம சரியா கண்டறிஞ்சு பண்ணணும் ஐயா. இன்னொரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ ஐயா, அதுக்குள்ள இது கட் ஆயிடுச்சு ஐயா. சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம் ஐயா. சரி. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இதுபோன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏன் நம்ம கோயிலுக்கு போன உடனே என்னால் மறைக்க முடியல, கடன்னு இப்படிலாம் இருக்குது. என்னென்னா இந்த கோவில் முன்னேற்றத்தை நானே பார்த்துருக்கேன் சாமிகள். 4 ஆண்டுகள் முன்பு சிமெண்ட் பூச்சி மட்டும் இருந்த அந்த கோவிலோட வேகம் வளர்ச்சி இந்த 4 ஆண்டுகளில் பிரமாதமாக இருக்கு. ஆமாம் ஐயா, அது நிறைய பேர் பயனடையட்டோங்கிற நோக்கத்தோடு பண்ணுறோம் ஐயா. அதாவது அந்த ஒவ்வொரு தூண்களும் பேசுன்னு சொன்ன பாருங்க ஐயா. இந்த சிங்குக்குன்னு ஒரு தூணை ஒதுக்கியிருக்கேன் ஐயா. ஆமாம், அங்கே உட்கார்ந்து நம்ம அதை சுற்றி வந்தால் 16 செல்வத்துக்கான அந்த ஒரு பலன் கிடைக்கும்னாலே அது இது வரைக்கும் நான் கேள்விப்படாத. அது மட்டும் இல்லை ஐயா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தூண் ஐயா. அதனால் பிரச்சனை வாரியாக தேர்ந்தெடுத்து, ஏன்னா 9 பிரச்சனை தான் ஒரு மனிதனுக்கு வரும். அதை விட்டு மேலே போக முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனுடைய பிரிவுகள் நிறையா இருக்குது. அப்போ இந்திரியங்களை வச்சு தான் எல்லாமே. இப்போ ஞானேந்திரியம், கண்மேந்திரியம்னு, தன்னேந்திரியம் நிறைய இருக்குது. அதில் 5, 10, 20, 96 மாதிரி தத்துவம் போகுது. இதெல்லாம் வகுத்து தொகுத்து பிரித்து கணக்காக்கி தான் எந்திரங்களாக பண்ணியிருக்கோம் ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவாரூர்லேருந்து சுரேஷ் பாபு பேசுகிறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க சுரேஷ் பாபு? எனக்காக தான் சாமி. என்ன வயசுமா? 50 வயசு ஐயா. சரி சரி, இது வரைக்கும் எதுவும் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் இல்லையா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. இதில் அதே மாதிரி கூட உடன் பிறந்தவங்களால கூட நமக்கு எந்த பயனும் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. இது வரைக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் தான் இருக்கே தவிர வரவு சரியாக இல்லாமல் இருக்கா? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. உறவுகள் எல்லாம் பகையாக போய் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம் சாமி. நல்லதை செய்து செய்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு தான் நான் வாழணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கா? ஆமாம் சாமி. உடல் ரீதியாக வயிறு உபாதைகளும் கழுத்து வலி அந்த மாதிரி உபாதைகள் இருக்கா? இருக்கு சாமி, இருக்கு சாமி. இன்ன வரைக்கும் எல்லாம் இழந்தேனே தவிர எதையும் நான் பெறவில்லை அப்படின்னு இருக்கா? இருக்கு ஐயா, இருக்கு சாமி. இதை தானே கேட்க வந்தீங்க? ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. வருமானமே இல்லை சாமி. அதுதான் விஷயமே. பாருங்க சுரேஷ் பாபு, சொல்லுங்க சாமி. அந்த பேர் வேணாம் முதல்ல. சரிங்க சாமி. 50 வயசுல மாத்திரமான்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை சாமி, இல்லை சாமி. உங்க விருப்பம். இல்லை பார்க்குறவங்களுக்கு அந்த 50 வயசுல பேர் மாத்தினா எல்லாம் நல்லா நடக்குமா, மாற்றி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் மாற்றுவார். ஏன்னா அவரோட பிரச்சனைகளை அவர் ஏற்கனவே பட்டியலிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி வாசிச்சிங்களா? கண்டிப்பா ஐயா. என்ன நட்சத்திரம் ஐயா நீங்க சுரேஷ்? பூரட்டாதி 3ஆம் பாதம் ஐயா. சரி 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 ரைட். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததா? இல்ல, வர மேற்கு இருந்தது. சாதாரண பேசி சரி பண்ணிக்கிட்டேன் ஐயா. சரி பண்ணிட்டேன். ஆனா வரா மாதிரி இருந்தது. வராது, பணம் கொடுக்கலன்னா போலீஸ் பிரச்சனை ஆயிருக்கும். சரி 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 சரி, கொடுத்துட்டீங்க? பணம் கொடுத்துட்டேன். சரி சரி, முதல்ல பேரை மாத்திருங்க. சரிங்க சார். இதுல என்னன்னா மறைந்த சாபம் இருக்கு. இதுக்கு மாறிவடு தோஷம்னு பேரு. சரிங்க சாமி. அது என்ன மாறிவடு தோஷம்னா, உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி நாளைக்கு நடந்துரும்னு வரும். ஆமா சாமி. ஆனா அந்த நேரத்தில் நடக்காது, தள்ளி போயிடும். ஆமா சாமி. தள்ளி போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிற பணமும் போயிடும். ஆமா சாமி. இது உங்களுக்கு நடக்கிறது பேரு தான் மாறிவடு தோஷம். சரிங்க சாமி. பூரட்டாதி நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமா சாமி. சாந்த அரசன், சாந்த அரசன். சரிங்க சாமி. இந்த பேரு 48 முறை 48 நாள் தொடர்ந்து எழுதுங்க. சரிங்க சாமி. ஆமா, சாந்த அரசன். சரிங்க. இதை எழுதிட்டு சரிங்க சாமி. அங்க எங்க சிவன் கோயில் இருக்குன்னு பாருங்க. சரிங்க சாமி. புதன்கிழமை சரிங்க சாமி. 5 வாரம் தொடர்ந்து சரிங்க சாமி. ஒரு வாழை இலையில நெய் தடவிட்டு சரிங்க. அதுல பச்சரிசில ஸ்டீம்னு எழுதிட்டு 2 இடத்துல 5 நெய் தீபம் போடணும். மஞ்சள் நிற திரிய திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போடணும். வெண்பொங்கல் புடைச்சு தானம் கொடுக்கணும். இந்த 5 தீபம் போட்டுட்டு கையில ஒரு பெரிய அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதுல விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து தீபம் போடுங்க.
சரிங்க சாமி. அந்த விளக்க ஒரு முறை அடிப்பிரதட்சணமா அந்த கோயிலை சுத்தி வாங்க. சரிங்க சாமி. ஓம் வாசி சிவாய வசியாய நம அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த மந்திரம் இணையத்துல வந்துடும். இதை சொல்லிக்கிட்டே அடிப்பிரதட்சணம் வரணும். சரிங்க சாமி. வந்துட்டு விளக்க அந்த 5 தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும். கையில வச்சிருக்கிறத கொஞ்சம் அரிசி ஒரு புடி வச்சு அதுல வச்சிடணும். சரிங்க. வைக்கும் பொழுது அம்ச அம்ச சோஹம்ச நிவாரய மஸ்து, ஓம் அம்ச அம்ச சோஹம்ச நிவாரய மஸ்துன்னு 5 வாட்டி சொல்லிட்டு வச்சிடணும். சரிங்க சாமி. இதை சரியா செய்துட்டீங்கன்னா தலைக்கிழ மாறிடும். சரிங்க சாமி. இதை முடிச்சுட்டு சரிங்க சாமி. ஒரு மிருகசீரிட நட்சத்திரம் அப்ப சரிங்க. நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற சடாச்சர சண்முகருக்கு சரிங்க சாமி. ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க. அங்க 9 தீபம் போடுங்க. சரிங்க சாமி. எல்லாம் மாறிடும். சரிங்க சாமி. நல்லது நல்லது. அடுத்த ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம்மா. சாமிஜி, பொண்ணு +2ல 557 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க சாமிஜி. என் பொண்ணு சரிம்மா. ஆசீர்வாதம் பண்ணிருங்க சாமி. என்னம்மா மகிழ்ச்சியான செய்தி, ஏமா சோகமா சொல்ற? இல்லைங்க சாமிஜி. சரிம்மா, என்ன நல்லா குறையில்லாத இன்னும் மேற்கொண்டு நல்லா படித்து நினைப்பதெல்லாம் நடந்து நல்லா இருங்க. சரிங்க சாமி. நீட் எழுதிருக்காங்க சாமி, அதில் ஜெயிக்கணும் சாமிஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கண்டிப்பாம்மா. அக்கறையும் குறிக்கோளும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி தருமா. சரிங்க சாமிஜி, ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா நல்லதுமா. சாமிஜி, நான் சத்துணவுல ஒர்க் பண்ணிருக்கேன் சாமிஜி. இப்போ வேற ஏதாவது சைடுல கொஞ்சம் தொழில் ஏதோ பண்ணலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் சாமிஜி. என்ன ஒர்க் பண்றீங்க? சத்துணவுலைங்க சாமிஜி. சைடு தொழில் எல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப கரெக்டா பண்ணணும். சரிங்க சாமி. ஏன்னா சைடுல போனாலே பிரச்சனை தான். ஆமாங்க சாமிஜி. அதனால பார்த்து செய்டா கண்ணு, ஒரு முறை வந்துட்டு பார்த்து செய்யுமா. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா, நம்ம வாஸ்து எடுத்தோம் அப்படியே போயிட்டே இருக்க. ஐயா அடுத்ததும் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, உங்க ஆசிரமம் ஒரு தடவை வந்துட்டு வந்தேன் ஐயா. சரிம்மா. அகண்ட பாராயணத்துக்கு வந்துட்டு வந்தேன் ஐயா. சரிம்மா. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால தனியா என்னால வர முடியல. பையன் ரொம்ப பிரச்சனை பண்றான் ஐயா. அவங்க பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. ரைட் ரைட்மா, நேரா பிரச்சனைக்கு அழாதீங்க, பிரச்சனைக்கு வாங்க. ரொம்ப பிரச்சனை பண்றான் ஐயா. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். உங்களையா? ஆமாங்க ஐயா. சரி. நான் ரொம்ப சிங் மந்திரத்தை ரொம்ப சொல்லிட்டே இருப்பேன் ஐயா எப்பவுமே. சரி. அவரு என் வீட்டுக்காரர் இதுல இறந்து போயிட்டாருங்கய்யா. கேன்சர் இறந்து போனதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டேன் ஐயா, சொல்ல விட்டுட்டேன். சரிம்மா. மந்திரத்தை. சரிம்மா. இப்ப பையன் வீட்லயே என்ன அண்ட விட மாட்டேங்கிறான். நான் வேற வாடகை வீடு பாத்துக்கிட்டு போயிட்டேங்கய்யா. அங்கேயும் என்ன சுத்தி சுத்தி தொல்லை பண்றாங்க ஐயா. எதனாலமா? பணம் கேட்டுங்கய்யா. பணத்தை கொஞ்சம் வெளியில கொடுத்து ஏமாந்துட்டேங்கய்யா. அவன் ஓடி போயிட்டான். சரி. அது வருமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வராதுமா, அதை நீ நம்பின்னு இருக்காதம்மா, கஷ்டம். பட் வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமா. ஆனா அதை நான் இப்போ இந்த நேர அலைவரிசையில சொல்ல முடியாது கண்ணு. சரிங்கய்யா. ஏன்னா இது போல நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் இதை சொன்னேன்னு வச்சுங்களேன், அடுத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அது சரியா வரலன்னா பேர் கட்டுவாங்க. அதனால நீங்க அது என்ன விவரம்னு எடுத்துட்டு பாருங்க. ஒண்ணு, சிங் மந்திரத்தை நிறுத்தாதீங்க. கேன்சருக்கும் அதுக்கும் என்ன எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயா, இந்த டாலர் அவனுக்கு போட்டு விடலாமாங்க ஐயா? புரியலம்மா. சிங் டாலர் போடலாமா? யாருக்கு? பையனுக்கு அதை போட்டு விடலாமா? அவன் போட்டுக்க மாட்டான், பிடிங்க எடுத்து போட்டுருவான். நீ போட்டுக்கோமா. நான் போட்டுக்கிட்டுங்களா? நீ எது கொடுத்தாலும் சூன்யம் செய்யற மந்திரம் செய்யறேன்னு சண்டை தான் வரும். அதான் ஐயா, அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் கூட சொன்ன கிடையாது. இல்ல நீங்க போடுங்க டாலர், நீங்க போட்டீங்கன்னா வேலை செய்யும். நீங்க போடுங்க. சரிங்க ஐயா. ஒரே பையங்க ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. விவரத்தை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். நீங்க கவலையை விடுங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நிம்மதியா தூங்குங்க. தூக்கமே வராதுங்க ஐயா. அதனாலதான் நிம்மதியா தூங்குமான்னு நானு பணத்தை நிறைய வெளியே கொடுத்துட்டேன். அதுக்குதான் அந்த விவரங்களை எடுத்துட்டு என்ன பாருங்கம்மா. இப்பதானே சொன்ன அதுக்காக ஒரு எந்திரமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க நிகழ்ச்சியிலேயே. நல்லதும்மா.
அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சுவாமி வணக்கம் சுவாமி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஆமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? என் பேர் இந்துங்க. இந்துவா? ஆமாங்க. சரிம்மா. சுவாமி, எனக்கு வயிற்றுல பாத்தீங்கன்னா வலது சினப்பையில டெர்மாய்டுங்கிற ஒரு கட்டி இருந்ததுங்க. அந்த பல் முடி எல்லாம் இருக்க மாதிரி இருந்து பெருசாகி ஒரு வருஷத்துக்கு முன்னால நாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த சினைப்பையோடய எடுத்துட்டாங்க அவங்க. சரி. அப்புறம் எங்களுக்கு இப்போ பிப்ரவரியில ஒரு குழந்தை பாக்கியம் உருவாச்சுங்கய்யா. 2.5 மாசத்துலயே கலைஞ்சிருச்சு. மறுபடியும் டாக்டர்கிட்ட செக் பண்ணையில பாத்தீங்கன்னா இப்போ இடது பக்கமும் சின்னதா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரைக்கெல்லாம் முடியாது, நீங்க எவ்வளவு சீக்கிரம் குழந்தையை பெற்றுக்க முடியுமோ. எனக்கு முதல்ல ஒரு பையன் இருக்காங்க, 2வது குழந்தைக்கு தான் நாங்க 8 வருஷம் கழிச்சு பார்த்துங்க. அது இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சீக்கிரம் பெற்றுக்கோங்க, இது கட்டி வந்து எடுத்தா அந்த சினைப்பையோடது எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது மருத்துவம் இருக்காங்க ஐயா? 8 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை அடிச்சு ரொம்ப முருகனை வழிபட்டு கஷ்டப்பட்டு கிடைச்சதுங்க. அதுவும் இப்படி கலைஞ்சனா ரொம்ப வருத்தமா இருக்கு. நெய் தேங்காய் ஏதாவது சாப்பிட்டீங்களா? என்னங்க? இல்ல, நீங்க நம்ம கிட்ட வந்து நெய் தேங்காய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, இதான் உங்களை முதல் முறையா அணுகுறேங்க. எங்களுக்கு லைனே கிடைச்சது இல்ல. சரி சரி சரி. என்ன கட்டி சொன்னாங்க? டெர்மாய்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜெனட்டிக்கா வருதுங்கிறாங்க. ஆனா முதல் டைம் ஆபரேஷன் பண்ணையில இடது பக்கம் எதுவுமே கிடையாது, இப்ப புதுசா வந்துருக்குங்க. அதுல வந்து டெர்மாய்டுங்கிறது ஒரு கட்டி, அதுக்குள்ள பல் முடியும் ஒரு திசுக்கள் மாதிரியே வளருங்களாமா ஐயா? ஓகே. பிருங்கராசவம்னு ஒரு டானிக் இருக்குமா, ஆயுர்வேத மருந்து. இது பிருங்கராசவம்னு பேரு. இது வாங்கி 3 மூடி பிருங்கராசவம், 3 மூடி மருந்து, 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு. குமரி ஆசவம். ஆமா, குமரி ஆசவம்னு ஒரு டானிக் இருக்கு. குமரி ஆசவம்மா ஒண்ணு இல்ல, இணையதளத்துல வந்துரும் அந்த நிகழ்ச்சி. ஏன்னா திருப்பி சொல்லும் போது நேரம் ஆகும்ல, அதுக்காக சொல்றேன். குமரி ஆசவம்னு ஒரு டானிக்கு, அது வந்து காலையிலயும் மாலையிலயும் 3 மூடி மருந்து, 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, என் கைய பாருங்க, நடு விரல்ல கட்டை விரல்ல வச்சுக்கோங்க, அப்படியே கைய மூடிக்கோங்க. காலையில எழுந்து தொப்ப மடிய கூடாது, வயிறு வந்து மடிய கூடாது, நிமிர்ந்து சப்பாங்கோல் போட்டு உட்கார்ந்துக்கணும், கைய சரியா வச்சுக்கணும். ஒன்னும் பாருங்க, ஓம் மட்டும் சொல்லுங்க. முதல்ல வயிறை உள்ள இழுத்து மேல ஓம் சொல்லணும், விடும்போது திருப்பியும் ஓம் வந்து மெல்ல சொல்லி விடணும். மெல்ல ஓம்னு வயிறை உள்ள இழுக்கணும், அடுத்தது ஓம்னு சொல்லி கீழே விடணும். இந்த மருந்தை சாப்பிட்டு இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேளை 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு நாளைக்கு செய்ய வேண்டாம். 5 நிமிடம் 3 முறை, அவ்வளவுதான். காலையில மதியம் நைட்டு 3 முறை செய்யுங்க. இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல தென்கிழக்கு பாத்ரூம் டாய்லெட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. தென்கிழக்குல இல்லைங்க, சமையல் ரூம் மட்டும்தான் இருக்குங்க. பக்கத்துல வெளியில வந்து ஒரு முருங்கை மரம், அம்மிக்கல் வச்சிருக்கேங்க வெளியில. அம்மிக்கல்லா? ஆமாங்க, அம்மிக்கல். அப்புறம் ஒரு சரி, அப்ப பெட்ரூமுக்கும் அந்த கிச்சனுக்கு நடுவுல என்ன இருக்கு? எதுவுமே இல்லைங்க, நடுவுல செவுரு மட்டும் தாங்க இருக்கு. எனக்கு இந்த வீட்டு ஒரு புதுசா இப்ப வீடு கட்டி போயிருக்கேங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், குழந்தை இல்லைனாலும் இல்ல, இந்த பிரச்சனைகள் எனக்கு வெளியே. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, அந்த கிச்சன் கீழே கிணறு இருந்து மூடி இருக்காங்க கண்ணா. அப்படிங்க? ஆமா, அந்த பக்கத்துல அது மேல கிச்சன் கட்டி இருக்காங்க. அந்த மாதிரிதான் அது. அது இதெல்லாம் இப்ப நீ ஆராய்ச்சி பண்ணாத, பண்ணனாலும் எனக்கு ஒண்ணு இல்ல, பண்ணு. வீடு சரியில்லை, அதே மாத்திக்கோ. அப்படிங்களா? சொந்த வீடா போச்சுங்க சார். ஐயா, இந்த குழந்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கய்யா? குழந்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா மறுபடியும்? இவ்வளவு நேரம் மருந்தெல்லாம் கேட்டுட்டு நீ இப்படி கேட்டா நான் என்னடா கண்ணு நினைக்கிறது? நான் கட்டிக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன். யாருக்கு? வயிற்றுல இருக்க கட்டி கரையறதுக்காக. அந்த கட்டி கரையறதுக்கு தான் அந்த மருந்தே சொன்னேன் நானு. சரிங்க. நீ பாரு, இவ்வளவு மந்தமா பயந்து போயிருந்தா என்னடா கண்ணு எனக்கு என்ன? சரி சரி, நீ இத பாரு, உனக்கு குழந்தை நின்னுடும், அத காலத்தையே செய்யுமா. நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணு. சரிங்க, ரொம்ப நன்றி. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஐயா, இந்த வாஸ்து கேள்வியை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்கணும் போலுக்குது ஐயா. வட்டம் போட்டாங்க ஐயா. தொடர்ந்து பக்தர்கள் வர்றதுனால நாளை பஞ்சமிக்கும் செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணத்திற்கும் எல்லோரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும் என்று அழைத்து
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வந்து பயனடைங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை நிறைவு பண்ணல ஐயா. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? நான் சொன்ன 18ஆம் தேதி சனிக்கிழமை அவசியமாக வாங்க. அவ்வளோ. அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.